ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நானுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 2 கப்பு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது சோக் ஆகிட்டு இருக்கிற டைமில் மிக்ஸி ஜாரில் 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கசகசா, சின்ன துண்டு இஞ்சி, 7லேருந்து 8 பூண்டு சேர்த்துக்கோங்க, 2 தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 கப்பு தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது மீல் மேக்கர் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் தண்ணி சேர்த்துட்டு பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாம் நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்த உடனே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது இந்த மசாலாவோட டேஸ்டெல்லாம் பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவியை ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இது பூரி, பரோட்டா, சப்பாத்தி, நானுக்கு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.